Second important essay in GIT, protein digestion பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, apart from the protein content of food, ஃபுட்டில் இருக்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட்டை தாண்டி the 10 to 30 grams of protein is added to the intestinal content from GI secretions and the exfoliated intestinal cells. 10 to 30 நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை தவிர்த்துட்டு 10 to 30 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நம்ம இன்டெஸ்டைனுக்கு போகுது. எங்கேருந்து போகுதுன்னா ஃப்ரம் ஜிஐ செக்ரீஷன்ஸ் அண்ட் த எக்ஸ்ஃபோலியேட்டட் செல்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன். இது ரெண்டுத்து மூலியமாகவும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எப்படி இந்த இன்டெஸ்டைனல் டைஜஷன் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன் டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்டார்ட்ஸ் இன் த ஸ்டொமக். ப்ரோட்டீனோட டைஜஷன் வந்து ஸ்டொமக்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. ஃபஸ்ட்டு பெப்சினோஜன் is secreted by the chief cells in the stomach is converted into pepsin. எப்பயுமே ஜென்னு வர்றது, ப்ரோன்னு வர்றது எல்லாமே வந்து inactive form of enzymes. இதை வந்து இப்போ பெப்சினாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் பை த ஆக்ஷன் ஆஃப் ஹெச்சிஎல்னால் பெப்சினோஜன் வந்து பெப்சினாக கன்வெர்ட் ஆகிடுது. திஸ் பெப்சின் வில் ஹைட்ரலைஸ் த ப்ரோட்டீன்ஸ் இன்டு பெப்டைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். அந்த பாண்ட்ஸை தான் பெப்டைட் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேடப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். மல்டிபிள் அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து தான் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் வரும். ஸோ பெப்சின் இஸ் பிரேக்கிங் பெப்டைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். Pepsin just breaks proteins into peptides and amino acids. Pepsin is just ப்ரோட்டீனையும் பெப்டைடை அண்ட் அமினோ ஆசிடாக மாற்றுறதுக்காக இதை ஹெல்ப் பண்ணுறோம். இதோட இன்ஆக்டிவ் ஃபார்ம் பெப்சினோஜென். ஜென் இருந்தாலும் அது இன்ஆக்டிவ் ஃபார்ம், ப்ரோ இருந்துச்சுனாலும் அது இன்ஆக்டிவ் ஃபார்ம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பெப்சினோஜென் வயிற்றில் இருக்க பெப்சினோஜென்னை வந்து we are converting into pepsin by HCl. Pepsinogen is converted into pepsin with the help of HCl. Now this pepsin helps in protein breakdown into peptides and amino acids. இதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து in the duodenum and the small intestine, proteins are digested by proteases in pancreatic secretion. Proteases are secreted by the pancreas. இதெல்லாம் ஸ்டொமக்கில் பார்த்தோம். இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனில் டியோடினமில் எப்படி பிரேக் டவுன் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரோட்டியேசஸ். கைமோட்ரிப்சின், கார்பாக்சி பெப்சிடேசஸ், எலாஸ்டேசஸ் ஆர் ஆல் ப்ரோட்டியேசஸ். இந்த ப்ரோட்டியேசஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து இதெல்லாம். தட் இஸ் ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சி பெப்சிடேசஸ், elastase. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் proteases. Now the enterokinase is nothing but the mucosal cells of the duodenum and jejunum. This converts trypsinogen into trypsin. Pepsinogen is converted into pepsin by HCl. Trypsinogen is converted into trypsin by enterokinase. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எழுதினாலே you'll get more marks. So try to remember these reactions. Trypsin அதுதான் சொல்லியிருக்காங்க. Trypsinogen is converted to trypsin. Trypsin then acts as an enzyme to convert other proteases. It will convert other proteases, that is peptidases, in the brush border cells of intestinal hydrolyzes the peptides into oligopeptides. Peptidases, proteases இருக்கு. நம்ம இதெல்லாம் சொன்னோம் ப்ரோட்டியேசஸ்னு. இப்போ பெப்டிடேசஸ் இருக்குது. பெப்டிடேசஸ் என்ன பண்ணணும்னா பெப்டைட்ஸை ஒலிகோபெப்டைட்ஸாக மாற்றும். பெப்டைட் பாண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை பெப்டிடேசஸாக கன்வெர்ட் பண்ணுறது யாருன்னா தப்பு
பெப்டைட்ஸை ஒலிகோ பெப்டைடாக கன்வெர்ட் பண்ணுறது யாருன்னா பெப்டிடேஸ். இது இல்லை, peptides are converted as oligopeptide by peptidase. தான் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜில் என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம பார்த்தது எது எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் dietary protein that gets into the stomach, HCl. This is endogenous protein. Proteases acts, pepsin acts, denaturation of protein occurs. அதுக்கப்புறம் proteases இங்கே வந்து pH 6 மாறுது. This is pancreas, where trypsin, chymotrypsin, elastase, carboxypeptides இதெல்லாம் வருது. As we said, இதெல்லாம் என்னென்னா proteases. அதுக்கப்புறமா intestinal lumen, small intestinal amylopeptides வருது. அதுக்கப்புறமா the fecal nitrogen excretion, இதை வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ அப்சார்ப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் த இமேஜ். இதை வச்சு பார்த்துக்கலாம். oligopeptides and amino acids. Aminopeptides and dipeptides are among these peptidases. Thus the final products of protein digestion are small peptides and amino acids. இங்கே பார்த்த மாதிரி இந்த ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா திஸ் பெப்டைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். திஸ் பெப்டைட்ஸ் ஆர் ஃபர்தர் break down into oligopeptides with the help of peptidases. இப்போ அப்சார்ப்ஷன், திஸ் ஆல் டைஜஷன். இப்போ அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குதுன்னா வேரியஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அவுட் ஆஃப் 7, 5 ப்ரோட்டீன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ரெக்வயர். மொத்தமாக இருக்கிற 7 டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸில் 5 ப்ரோட்டீன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் ரெக்வயர். Na+ குளுக்கோஸ் கோ டிரான்ஸ்போர்ட் நமக்கு தேவைப்படுது. ATP இன்வால்வ்மெண்ட் வரும். ATP involvement will be there. The other 2 transporters use chlorine minus, independent of chlorine transporters தெரியும்ல, நம்ம செல்ஸில் பார்த்தோம் இப்படி போட்டு லாஸ்ட் வீடியோ we have seen chlorine வெளியே போகிற மாதிரி. இது வந்து chlorine transporters அதுதான் கொடுத்துருக்காங்க. Absorption of amino acid is greater in the duodenum and jejunum and slower in the ileum. Important point. எங்கே அதிகமாக இருக்கும்னா டியோடினமில் ஜிஜினமில் அதிகமாக இருக்குது. எங்கே ஸ்லோவாக இருக்கும்னா இலியமில் ஸ்லோவாக இருக்குது. திஸ் இஸ் டைஜஷன், திஸ் இஸ் அப்சார்ப்ஷன். இப்போ அப்ளைட் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹார்ட்னப்ஸ் டிசீஸ். It is a hereditary disorder. Absorption of amino acid in the intestine and renal epithelium cells. Absorption is defected. எங்கெங்கன்னா intestine and renal epithelium. அதுதான் நம்ம ஹார்ட்னப்ஸ் டிசீஸ்னு சொல்கிறோம். நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ் அப்பியர் இந்த ஸோ இதை அப்சார்ப் பண்ண முடியாததுனால நம்மளால் அமினோ ஆசிட்ஸு ஸ்டூல் அண்ட் யூரினில் இருக்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது வித் ஹெல்ப் ஆஃப் டெஸ்ட்ஸ். சிஸ்டினூரியா இஸ் ஆல்சோ அ கன்ஜெனிட்டல் டிசீஸ். அமினோ ஆசிட் சிஸ்டீன் அப்பியர்ஸ் இன் த யூரின். பயோகெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இதை. Defect in the protein transporter in the mucosal cell. Defect in protein transporter and epithelial cells of the PCT of kidney. Then prolinuria, cystinuria, now prolinuria. This is a rare disorder. Prolin, இங்கே நம்ம சிஸ்டன் பார்த்தோம், இங்கே ப்ரோலின் வந்து ரீஅப்சார்ப் ஆகாமல் போகிறது. That will lead to prolinuria and hydroxypyruria. This is the அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எழுதுனா டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் முடிஞ்சது. வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் டயக்ராம் இந்த டயக்ராம் வந்து ஒன் செகண்ட் நான் காட்டுறேன். ஸோ இட் வில் ஹெல்ப் அஸ் டு டூ பெட்டர் ப்ரெசன்டேஷன். அதுக்கப்புறம் திஸ் இஸ் அப்சார்ப்ஷன். சோடியம் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்னால அப்சார்ப் பண்ணப்படுது, குளோரின் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்னால அப்சார்ப் பண்ணப்படுது. கிரேட்டர் இன் டயோடினம் அண்ட் ஜிஜினம். ஈலியமில் நமக்கு ஸ்லோவாக இருக்குது, அதான் சொல்லியிருக்கோம். அப்ளைட் ஆஸ்பெக்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹார்ட்னப்ஸ், சிஸ்டினூரியா அண்ட் ப்ளோரினூரியா. ஹார்ட்னப்ஸ் டிசீஸ் வந்து ஹெரிடிட்டரி டிசார்டர். நம்மளால் அமினோ ஆசிட்ஸை
in stool and urine பார்க்க முடியும். Cystinuria வந்து cysteine appears in the urine. Prolinuria வந்து prolin வந்து not gets absorbed. அதுதான் applied aspects. So yeah, this is protein digestion. Applied aspectsலேயே வந்து we have malabsorption syndrome. அந்த malabsorption syndrome என்னன்னு பார்க்க போகிறோம். Malabsorption syndrome includes condition in which nutrients are not adequately absorbed from the small intestine even through food நல்லா டைஜஸ்ட் ஆயிருந்தாலும் ஸ்மால் இன்டெஸ்டைனால் அதை எடுத்துக்க முடியாமல் போகிறது. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸ் தான் வந்து மெயின் பாயிண்ட்ஸ். இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் மெயின் பாயிண்ட்ஸ் இட்ஸ் இனஃப். செவரல் காசஸ் வந்து இதுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது. மே ஆல்சோ கேன் அக்கர் when large portions of small intestine have been removed. ஏதாவது சர்ஜரி அப்போ டியூ டு எப்படி சொல்கிறது, ஆக்சிடென்ட்ஸ் சம்திங் லைக் தட், அப்போ வந்து நம்ம ஜென்ரல் சர்ஜன்ஸ் வில் ரிமூவ் பார்ட் ஆஃப் ஆர் எலிமெண்ட்ரி கேனால். அப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன் நிறைய ரிமூவ் பண்ணியிருந்தாலும் இந்த மாலப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம் வரும்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஸ்ப்ரூ அப்படிங்கிற ஜென்ரல் டேர்ம் மூலமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். நான் ட்ராபிக்கல் அப்படின்னு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். நான் ட்ராபிக்கல் ஸ்ப்ரூ வந்து ஆல்சோ கால்ட் as various terms like idiopathic sprue, celiac disease in children, or gluten enteropathy, results from toxic effects of gluten present in certain types of grains, especially wheat and rye. இதில் இருக்க இந்த gluten இருக்க toxic effortsனால வரலாம். Only some people are susceptible, not everybody. In such susceptible people, gluten has a direct destructive effect. Gluten intolerance இருக்கவங்களுக்கு mild forms of the disease. Only microvilli of the absorbing enterocytes on the villi are destroyed. villi அப்படியே நல்லாயிருக்கும், பட் மைக்ரோவில்லை மட்டும் வந்து it gets damaged. மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணலான்னா அவங்க வந்து அதை சாப்பிடாமல் இருக்கணும். வீட் ஃப்ளவர், ரை ஃப்ளவர் வந்து டயட்டில் எடுத்துக்காமல் இருந்தாங்கன்னா it will just be better. Tropical, different type of sprue occurs in the tropical லெவலில். சோஷியலெல்லாம் படிச்சிருக்கோம். ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கிற ட்ராபிக்கல் ரீஜன், டெம்பரல் ரீஜன், அந்த மாதிரி டெம்பரேட் ரீஜன், இது வந்து ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் வருதுன்னு சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்ஸ், பட் நோ ஸ்பெசிஃபிக் பாக்டீரியம் ஹேஸ் பின் இம்ப்ளிகேட்டட் as the cause. மால் அப்சார்ப்ஷன் earlier in the intestinal absorption of fat is more impaired than in the absorption of other digestible. fat தான் ரொம்ப அடி வாங்கும் டைஜஷன் ஆகாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. fat that appears in the stool in the form of, this is an important question, steratoria biochemistry ஒரு important question, even in physiology also. ஸ்டூல்ஸில் வந்து ஃபேட் அப்பியர் ஆகிறது தான் steratoria. fat that appears in the stools in the form of salts of fatty acid, undigested ஃபேட்டாக இல்லாமல் சால்ட்டாக வரும். that is what called as steratoria. சிவியர் காசஸில் வந்து in addition to malabsorption of fats, impaired ப்ரோட்டீனும் அப்சார்ப் ஆகாமல் போகுது, கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே அப்சார்ப் ஆகாமல் போகுது, விட்டமின் கே, ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் இல்லைன்னா மேஜர் functions of our body gets damaged. several nutritional deficiencyனால muscle wasting நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ்டியோமெலாக்கியா, போன்ஸ் கெட்ஸ் டிஃபெக்ட், சரி கால்சியம்லாம் போகிறதுனால ஆஸ்டியோமெலாக்கியா வருது. ஸோ டீமினரலைசேஷன் ஆஃப் த போன்ஸ், inadequate blood coagulation caused by இது ஒரு பாயிண்ட். ஆஸ்டியோமெலேஷியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து inadequate blood ரொம்ப திக்குது, inadequate blood coagulation நடக்குது. இது வந்து விட்டமின் கேனால். மேக்ரோசைட்டிக் அனீமியா வரலாம், பெர்னிஷியஸ் அனீமியா ரிசல்ட்டிங் ஃப்ரம் டிமினிஷ்டு விட்டமின் B12னால, அண்ட் ஃபோலிக் ஆசிட் அப்சார்ப்ஷன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன். இது நெக்ஸ்ட் கொஷின், கம்போசிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் செக்ரீஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிளாஸ் எப்படி இருந்தது, இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா do let me know so that I could do better in the next video. Okay, bye.